என்னங்க நீங்க அந்த கழகத்துல இருந்து இங்க வந்துட்டு இப்ப நீங்க அதை பத்தி பேசுறீங்க, யாராவது கேட்டாங்களா? அப்ப வேற கட்சியில இருந்து பாஜகவுக்கு வந்தா அவங்க தாய் கழகத்தை பத்தி எது ஒண்ணா பேசலாம். ஆனா பாஜகல இருந்து வேற கட்சிக்கு போனா நீங்க தாய் கழகத்தை பத்தி பேசக்கூடாதா? சரி, நீங்க சொல்றீங்களா அவர் எல்லாத்தையும் ஒண்ணா பாப்பாருன்னா அப்ப நாங்களும் வந்து தாவேகாவை பாக்குற மாதிரி திமுகவை பாக்குற மாதிரி தான் நாங்க அண்ணாமலையை பார்ப்போம் அப்படின்னா திமுகவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதுதான் எல்லாரும் பார்த்து நிக்கிறாங்களே. ஒண்ணு கேட்கிறேன், செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த வழக்கு விசாரணைக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு 2 தடவை கடிதம் எழுதினாங்க. இப்ப வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்னரே பர்மிஷன் கொடுக்கலன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கவர்னருக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாங்க திமுக. அப்படி இருக்கச்ச ஒரு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக விசாரணைக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நீங்க திமுகவை பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஐயோ பாஜக நான் எது சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்ப கட்சியை ஆரம்பிக்க வேண்டாம், நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம். பாஜக எது சொன்னாலும் நான் வாயை மூடிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா அவர் வெளில வர வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொல்றாரு? பாஜகவை தனியாக ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும்னு சொல்றாரு. அதை உங்களால ஏத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் விக்ரம்? அதனால அவர் இந்த மாதிரி சொன்னதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. சரி, நான் கேட்கிறேன், கட்சிக்குள்ளேயே இருந்துக்கின்னு எதிர்கட்சி உங்களை பாசிசம்னு சொன்ன கட்சி உங்களை எதிர்த்து போட்டி போடுகின்றார்கள். ஆனால் விஜய் அவர்களை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன். இதை எந்த நியாயத்தில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? நீங்க கட்சின்னு வந்தாச்சு, போட்டி போடுறீங்க. இத்தனைக்கும் அது உங்க தாய் கழகம் கூட கிடையாது, தாவேகா. சொன்னீங்க நான் வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இதை யாராவது கேள்வி கேட்டாங்களா? அடுத்தது, ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கவில்லை, அது மாதிரி குழப்பம் போயிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் 118 லிஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அதுக்குள்ள சில பேர் அது தேவையில்லை, அந்த மாதிரிலாம் கவர்னர் கேட்கக்கூடாதுன்றாங்க. நிறைய இது போயிட்டு இருக்கு. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம், அவர் ஆட்சி அமைக்க விட வேண்டும் அப்படின்னு ட்வீட் போட்டவங்க தானே. அது உங்க கட்சி கருத்தா? நீங்க இந்த மாதிரி ஊருக்கு முந்தி இந்த மாதிரி போடுறீங்க, அப்ப இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்ப கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு எதிர்கட்சியை உங்களை பாசிசம்னு சொன்ன கட்சியை நீங்க வந்து பாசமா பார்க்கலாம். ஆனா கட்சியை விட்டு வெளில போனவர் நான் எல்லாரையும் சரிசமமா பார்ப்பேன்னு சொன்னா அது தப்பா?